நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பொதுவாக எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? இந்த மாதத்தில் உங்களோட உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னா உங்களோட சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்கும். அதனால் உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சரிங்களா? புதுசாக தொழில் தொடங்கிறதுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்க போகுது. திருமணமான தம்பதிகளுக்கிடையே வந்துட்டு சின்ன சின்ன மோதல்கள் இருந்தாலுமே அது உடனே சரியாகி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. நிதிநிலை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட நிதி நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் அது உடனே சரியாயிடும். சரிங்களா? இப்போது இது எல்லாமே பொதுவான பலன். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் ரிஷப ராசியை சேர்ந்த நீங்கள் ரொம்பவே அட்ராக்டிவான பியூட்டிஃபுல் பிளேசஸ்க்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மூலயமா உங்களுக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ் கிடைக்கும். சரிங்களா? அவங்களோட லைஃப் இல்லாட்டி லவ் பார்ட்னர் கூட வெளியிடத்துக்கு போகிறது மூலயமா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பர்சனை இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தாலே பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதனாலும் நீங்கள் 2 பேர் பேசி சரி பண்ணிக்கிட்டாலே ஓகே தான். 3வது நபர் ஒருத்தர் வராங்கன்னா தான் அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது. ஓகேங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இந்த மாதத்தில் சின்ன சின்ன தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி புரிதல்கள் ஏற்படும் போது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்கள் 2 பேருக்கிடையே தேர்ட் பர்சன் யாராவது என்டர் ஆவாங்க. அப்படி என்டர் ஆனால் பிரச்சனை பெருசாகிடும். அதனால் 3வது நபரை நீங்கள் உங்கள் பிரச்சனைக்குள்ளே இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நல்லா ஒரு அமைதியான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களோட நிதிநிலை ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்கும். இருந்தாலும் உங்களோட நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு நீங்கள் உங்களோட பொருளாதார தரத்தை மேம்படுத்துவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்பப்போ சின்ன சின்ன சிக்கலான சூழ்நிலை இருந்தாலுமே நீங்கள் உங்களோட வேலையில் கவனமாக இருந்தாலே பொருளாதாரத்தில் முன்னேற முடியும். நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படி இல்லாட்டி பணத்தை அதாவது உங்கள் கையில் இருக்க பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதே போல் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். சரிங்களா? இல்லாட்டி தள்ளி போடுறது கூட நல்லது தான். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதத்தின் உத்தியோக பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களோட கோவொர்க்கர்ஸோட சப்போர்ட் மூலயமா நீங்கள் நல்லபடியாக வேலை செஞ்சு உங்கள் மேலதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் பதவி உயர்வு அப்படி இல்லாட்டி மற்ற ஏதாவது சலுகைகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமும் உங்களுக்கு கைகூடி வரும். சரிங்களா? ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். கேர்லெஸ்ஸாக எப்பவும் போல் இருக்க வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது ரொம்பவே அவசியம். வேலையை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அடுத்ததாக தொழில் பலன் பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தொழில் சார்ந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க, அப்படி ஒரு ஐடியா வச்சுட்ருக்கீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். அப்படி கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். அதனால் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் யோசித்து தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட நிர்வாக திறமையில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கூட்டு தொழில் புதுசாக யாராச்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொடங்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சளி, லேசான காய்ச்சல், அப்படி இல்லாட்டி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஃபீல் எல்லாமே வரும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல சூடான தண்ணி, ஆரோக்கியமான உணவு எடுக்கிறது மூலயமா உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் இந்த மார்ச் மாதத்தில் உங்களோட கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அதாவது இது வரைக்கும் இருக்கிறத விட இன்னுமே கொஞ்சம் கடின உழைப்பு போட்டு படித்தா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா படிச்சிங்கன்னா தான் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? உங்களோட படிப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே கடைசியில் நீங்கள் நல்லபடியாக வெற்றி அடைவீங்க. ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கவனமாக படித்தாலே நல்லா முன்னேற முடியும். அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சுப மற்றும் அசுப தேதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 16, 20, 21, 24, 26, 28, 30, 31 இது எல்லாமே சுப தேதிகள். நல்ல பலன்கள் இருக்கும். அசுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 3, 13, 14, 15, 17, 18, 19, 22, 23, 25, 27, 29 இதெல்லாமே அசுப தேதிகள். பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ரிஷப ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா.